மத்த நாளை விட இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன்ல. இருந்துட்டு போறேன். ஆமா, நீ எதுக்கு இப்ப வாய் பொழந்துட்டு நின்னுட்டு இருக்க? இல்ல, எங்க கிளம்பிட்ட? எங்க கிளம்பிட்டனா? ஏன் மறந்துட்டியா? இல்லையே, இத நீ மறக்கக்கூடிய விஷயம் இல்லையே. எப்படி மறப்பேன்? எந்திரிச்சதுல இருந்து அதே தானே நினைச்சிட்டு இருக்கேன். இல்லையே, எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையே. ஹோ, மறந்துட்ட. சரி, ஞாபகப்படுத்துறேன். அது நிலாவை பார்க்க போறேன். அது கூட நேத்து சொன்னேனே, கேண்டில் லைட் டின்னர். ரொம்ப முக்கியம். என்ன சொன்ன? கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னேன். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி பக்காவா ரெடியா இருக்கேன் பாத்தியா? சரி, நீ பார்த்து பூட்டிட்டு பத்திரமா ரூம்ல இரு. எங்கேயும் போயிடாத. நான் போயிட்டு வர லேட் ஆனாலும் ஆகும். நீ தூங்கி கோடி, எனக்காக வெயிட் பண்ணாத. ஒரு நிமிஷம். இல்ல, அங்க போய் என்ன பண்ணுவீங்க? பயப்படாத நிம்மதி, உன் புருஷன் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ பண்ண வேலைக்கு உனக்கு நல்ல ஒரு பாடம் அமையணும்ல, அதுக்குதான். அப்புறம் அந்த நிலாக்கும் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலான்னு தான் போறேன். நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்ற. கேண்டில் லைட் டின்னர்ல போய் என்ன பண்ணுவாங்க? எங்களோட பாஸ்ட பத்தி பேசுவோம். நாங்க நடந்ததெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் பேசணுங்கிறதுக்காக தான் இப்போ போறோம். அப்புறம் பேசிட்டு பேசிட்டு என்ன நீ என்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அப்போதைக்கு என்ன தோணுதோ அத பண்ணலான்னு தான். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் கேப்பியா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நீ க்ளோஸ் பண்ணிக்கோ, டைம் ஆகுது. நிலா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி, பாய். என்ன பொசுக்குன்னு போயிட்டான். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கேண்டில் லைட் டின்னர்ல பேசுவாங்க, சரி. அதுக்கப்புறம் என்ன தோணுதோ அதை பண்ணுவானா? நானும் வரேன்னு சொல்லியிருக்கணுமோ? சி, அல்பத்தனமா இருக்கும். ஆனா என்ன பண்றது? சரி, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன? நம்ம தூங்கிடுவோம். நிம்மதி, இங்க பாரு, பொறுமையா கேளு. நிலாவை நீ எதுக்கு வர வச்ச? ஆதியும் நிலாவும் லவ் பண்ணிருக்காங்க. நிலா ஆதியை நினைச்சுதான் கல்யாணமே பண்ணிக்கல. ஆதி உன் கழுத்துல கிருஷ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் தாலி கட்டியிருக்கான். சோ ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணவங்கள சேர்த்து வைக்க போற. அதுக்கு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனா ஆதி என் புருஷன் தானே. நீ முதல் பதித்தாய் ஒரு முத்தமே, நான் மயக்கத்தில் விழுந்தேன் காதலா. அச்சோ அச்சோ, என்னை உன்னிடம் தந்தேனே, வழியினில் தொலைத்தாயே. அன்பே அன்பே, என்னிடம் நானே இல்லாமல் ஏன் சொல்வேனோ சொல். ஆதி, நிலா, வா ஆதி. உன்னதான் ரொம்ப நேரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா, உள்ள வா. எங்க நீ வராம போயிருவியோன்னு நினைச்சேன், பயந்துட்டேன். நான் தானே மீட் பண்ணலான்னு கூப்பிட்டேன். நான் எப்படி வராம போவேன்? இங்க பாத்தியா, உனக்காக தான் ஃபுல் டெக்கரேஷன்ஸ். அப்புறம் உனக்கு ரோஸ் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் உனக்கு பிடிச்ச கலர்லயே சாரியும் கட்டியிருக்கேன். நான் எப்படி இருக்கேன் சொல்லு? நல்லா இருக்க. தேங்க்ஸ் ஆதி. நான் 2 நாளா நீ இப்படிதான் பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா 2 நாளுமே நல்ல டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஆதியா, என்னோட ஆதியா நீ இப்ப பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது? டின்னர் தான் ஆதி. உனக்காக கேண்டில் லைட் டின்னர்லாம் ரெடி பண்றேன்னு சொன்னல, எல்லாம் ரெடியா இருக்கு. அததான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். ஹோ, பண்ணலாமே. ஓகே ஆதி. ஆதி, எனக்கு உன்னோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். உன் வைஃப் கூட டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கால. நீ நிம்மதியா டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துரு. நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம். ஆக்சுவலி நீயும் இப்ப போலீஸ் ஆயிடுவல. என் ஹஸ்பண்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லிக்க எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நானும் உன்னை எவ்வளவு லவ் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும். நீயும் என்னை எவ்வளவு லவ் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ணியிருக்கோம். அது நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனோம்னா நான் யாரையுமே கல்யாணமே பண்ணிக்கல. உனக்காக தான் ஆதி. நிலா, என்ன சொல்ற? நீ கல்யாணமே பண்ணிக்கலையா? ஆமா ஆதி, அன்னைக்கு என் கல்யாணம் நின்றுச்சு. அந்த மாப்பிள்ள ஒரு ஃப்ராடு.
அவன் நிறைய குடிப்பான், நிறைய பொண்ணுங்க கூட கான்டாக்ட்ல இருந்திருக்கான். அது லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு தெரியும். சோ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நான் உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, உனக்கு நிம்மதி கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்புறம் தான் உங்க அண்ணன் கூட பேசுறதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் உன் ஒய்ஃபை கோர்ட்ல பார்த்தேன். அப்ப என்னன்னு செக் பண்ணும்போது என் லாயர் சொன்னாரு அவங்க டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எப்படியாவது உன்னை காண்டாக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். அப்பதான் திடீர்னு உன் ஒய்ஃப் கால் பண்ணி என்னை இங்க வர சொன்னாங்க. அப்படியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கேனா? இல்ல அதே, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கணும்னா அது ஒண்ணு மட்டும்தான். சத்தியமா வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் ஆதி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நிலா, அது நிம்மதி. டிவோர்ஸ் பண்ணிடு. நிம்மதிய டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வா ஆதி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆதி, கனவா? ஐயோ, நிலா நிலா என்ன சொல்லிட்டு இருக்கா? ஆதிய பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவ கூட வர சொல்றா. ஆதி, ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா. ஆதி, கையெடு. ஆதி, என் மேல இருந்த கொய்ய எடுன்னு சொன்னேன். ஆதி என்னாச்சு? Are you okay? ஐ எம் நாட் ஓகே. புரியல. எனக்கும் புரியல. நீ எந்த தைரியத்துல என்ன மீட் பண்ண வந்த? ஆதி, என் ஒய்ஃப் கூப்பிட்டா, அதனால நீ கிளம்பி வந்துருவியா? ஆதி என்ன சொல்ற? நிலா, கடைசியா என் மூஞ்சிய பார்த்து உன்னை சொல்லிட்டு போன. உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன என்ன சொல்லிட்டு போன? நீ மறந்திருப்ப. நீ மறக்கலாம். ஆனா நான் இன்னும் மறக்கல. ஆதி, நம்ம போட்ட சண்டைய சொல்றியா? நீ அதை விடு, நம்ம லவ் பண்ண டேஸ மட்டும் நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. தப்பு பண்ணிட்டேன்டி, சத்தியமா சொல்றேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த லவ் பண்ண 4 வருஷம் இருக்குல்ல, உனக்காக உண்மையா இருந்த. ஆனா நீ கடைசியா ஒரு வார்த்தை என் மூஞ்ச பார்த்து, என் கண்ணை பார்த்து கேவலமா கேட்ட. அது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? செருப்ப கலட்டி என்ன ஒட்டிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆதி, அது எதுவும் பேசாத. நீ பேசும்போது நான் அமைதியா கேட்டேன்ல, நான் பேசும்போது நீ கேளு. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்ற, நல்லா கேளு. என்ன சொன்ன? நான் கட்டின அந்த கருப்பு கயிறை நீ இன்னும் கழுத்திலே போட்டிருக்க இல்ல? ஆமா ஆதி, இங்க பாரு, நீ கட்டின கயிறுதான். ஏண்டி இப்படி போய் சொல்ற? அசிங்கமா இல்ல? உன் மேல ஒரு மரியாதை வச்சிருந்தேன். நீ அதை இப்ப இங்க என்ன நேர்ல பார்க்க வந்து கெடுத்துக்கிட்டல. நான் உன் கழுத்துல கட்டின கருப்பு கயிறு எதுன்னு எனக்கு தெரியாதா? காலேஜ் லாஸ்ட் அப்ப என்ன கேவலமா ஒரு கேள்வி கேட்டியே, உன்னால மாசம் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேட்ட போது நீயும் அதுக்கு ஆமாட தலையாட்டிட்டு போனியே. அன்னைக்கு நைட்டே உன்னை பாக்குறதுக்காக வந்தேன்டி. அப்ப நீ உன்னோட ரூம்ல உன் அக்கா கிட்ட பேசிட்டு இருந்த. இவன் பெரிய ரவுடின்னு எனக்கு இப்பதான்க்கா தெரியும். இவன் இப்படி எல்லாம் நம்ம அப்பா கிட்ட நடந்துக்கிட்டான்னு இந்த கருப்பு கயிறை கலட்டி வீசின. அது ஜன்னல் வழியா வந்து என் மேல வந்து விழுந்துச்சுடி. அன்னைக்கு முடிவு பண்ண, உன்னை இனிமே பாத்திரவே கூடாதுன்னு. ஆனா அன்னைக்கு அந்த கயிறை நீ தூக்கி போட்டு உன்னோட காதல இல்ல நம்மளோட காதல நீ இழந்துட்ட. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதுல உனக்கு? ஆதி, அடுத்தத சொல்றேன் கேளு. நீ யாரு, எப்படி, என்னென்னலாம் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன் கல்யாணம் நின்னு போனது எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? பசங்க சொன்னாங்க, சொல்றதுக்கு ஆள் இல்ல. அப்ப கூட உன்னை நினைச்சு நான் ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டேன். ச்சே, நம்ம லவ் பண்ண பொண்ணு, உயிருக்குயிரா லவ் பண்ண பொண்ணு, அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு இப்ப வரைக்கும் இல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனா அது இப்ப இல்ல. ஏன் தெரியுமா? நீ ஒரு வார்த்தை சொன்னியே, மாப்பிள்ள ஃப்ராடுன்னு கடைசி நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டோம், அதனால நான் கல்யாணத்தை நிப்பாட்டினேன். அப்பையில இருந்து நான் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன்னு.
அப்பதாண்டி உன் சுயரூபம் எனக்கு புரிஞ்சுது. நீ என்ன நினைச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்தா கூட நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா மாப்பிள்ள ஃப்ராடுன்னு தெரிஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறத்துல இருந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு சொன்ன பாரு, அங்கதான் நீ உன் மரியாதையை இழந்த. அது இல்ல. இரு, அதுக்கப்புறமும் ஒண்ணு இருக்கு. நீ எங்க அண்ணனை பாக்குறதுக்கு ரைஸ் மில்க்கு வந்தல 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுவும் எனக்கு தெரியும். அண்ணன் சொல்லல, நானே பார்த்தேன். அப்பதான் ரைஸ் மில்ல கிராஸ் பண்ண போனேன், உன்னை பார்த்தேன். நீ எதுக்கு வேகமா ரைஸ் மில்க்கு போறேன்னு பின்னாடியே வந்தேன். ஆனா ஏண்டா நீங்க 2 பேரும் பேசினதை கேட்டோன்னு ஒரு 2 நாள் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் ஒண்ணும் தப்பா பேசலையே. நீ தப்பா மட்டும் தாண்டி பேசின. எங்க அண்ணன் கிட்ட போய் அதே போலீஸ் எக்ஸாம்க்கு நல்லா படிக்கிறானா, அவன் இந்த வருஷம் கண்டிப்பா போலீஸ் ஆயிடுவானா, அவன் போலீஸ் ஆயிட்டா எவ்வளவு சம்பளம் வாங்குவான், அவனும் நிம்மதியும் சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல அவங்களுக்குள்ள சண்டை இருக்கான்னு என்னோட வேலைய பத்தி தானே நீ பேசின. அது நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ என் மனசுல இருந்து மொத்தமாவே இழந்துட்ட. இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் உன்னை பத்தி மட்டும்தான். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கும் என் பொண்டாட்டி நிம்மதிக்கும் நடந்த கல்யாணம் ஆக்சிடென்ட் ஆனலா கல்யாணம் தான். ஆனா அவ என்ன அந்த வீட்ல சுயமரியாதையா இருக்க கத்து கொடுத்தா. என்ன அந்த வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவளுக்கு பொறுக்காது. உடனே அவ எனக்காக நிப்பா. என்ன இந்த அளவுக்கு ஆளாக்குனது அவ மட்டும்தான். நான் ஒண்ணுமே இல்லாதப்ப என் பக்கத்துல நின்னா. அவளுக்காகவும் அவ மனசுக்காகவும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இத்தனை வருஷத்துல நான் எழுதி பாஸ் ஆகாத எக்ஸாம இந்த வருஷம் என் பொண்டாட்டி என் கூட இருந்து என்னை எழுத வச்சா. இவ்ளோ சப்போர்ட் பண்ற என் பொண்டாட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நைட்டும் பகலுமா கஷ்டப்பட்டு அவளுக்காக படிச்சு இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணேன். அவன் நினைச்சிருந்தா எப்பவும் அந்த தாலியை கலட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அவ அதை பண்ணல. அவ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவ இடத்துல எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அதுதான் பண்ணிருப்பாங்க. ஆனா அவ எனக்காக மட்டும் இல்ல, என் பின்னாடி இருக்கிற என் குடும்பத்துக்காகவும் அவ என் கூட நின்னா. என் தாத்தா ஒரு விஷயம் ஆசைப்பட்டாரு, நிம்மதி இந்த வீட்டுல இருக்கணும்னு. அவ அதுக்காக மட்டும் அந்த வீட்டுல இருந்தா. என் அண்ணன அவ அண்ணனா பாக்குறா, என் அம்மாவ அவ அம்மாவா பாக்குறா. ஏன் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன், அகரன் குட்டிக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும், அது வரைக்கும் நீ என் கூட இருப்பேனியான்னு கேட்டேன். அதுக்கு கூட அவ அவளோட வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாம அந்த சின்ன பிஞ்சு குழந்தைக்காக நான் உன் கூட இருக்கேன் ஆதி, நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அகரன் குட்டி உயிரை காப்பாத்திடலான்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தா. நீ நினைக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் யாரு வேணாலும் பண்ணுவாங்கன்னு. இதெல்லாம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இந்த குட்டி குட்டி விஷயம் தான் அவளை என்ன ரொம்ப லவ் பண்ண வச்சுச்சு. ஸ்டார்டிங்ல என்ன பிடிக்கலனாலும் என் கூடவே இருந்தா, எனக்காக எல்லாமே பண்ணா. இப்ப அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா உண்மையும் நிம்மதிக்கு தெரிஞ்சிச்சு. நாங்க எங்களோட லைஃப பீஸ்ஃபுல்லா வாழணும்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு நடுவுல வந்து எங்க லைஃப கெடுத்துறாத. நீ கேட்கலாம், உன்னை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணலன்னு. என்னைக்கு நீ என்னோட மனசை புரிஞ்சுக்காம உங்க அப்பாவோட பேச்ச கேட்டுட்டு மாசம் ஒரு 50,000 ரூபாய் உன்னால சம்பாதிக்க முடியுமான்னு என் மூஞ்ச பார்த்து என் கண்ணை பார்த்து கேட்டியோ, அன்னைக்கு அது செத்து போச்சு. அப்புறம் நீ அந்த கருப்பு கயிறை கழட்டி வீசின பத்தியா, அப்பவும் செத்து போச்சு. செத்து போனத மறுபடியும் மறுபடியும் சாவடிக்கிற மாதிரி எங்க அண்ணன் கிட்ட வந்து என் வேலைய பத்தி பேசின பத்தியா, அப்ப அப்ப இன்னும் செத்து போச்சு. நீ என்ன இங்க ட்ரைனிங் பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் உன்னை பாக்குறப்ப எனக்கு ஷாக்கிங்காவே இல்ல. ஏன்னா எனக்கு உன் மேல லவ்வே இல்ல. இருந்தா தானே ஷாக் ஆக முடியும். அன்னைக்கே ரெஸ்டாரண்ட்ல உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ண சொல்லி எனக்கு கேட்ட, சத்தியமா எனக்கு மறந்துருச்சு. ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு உன் மேல லவ்வே இல்ல. அது போதும், எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. அன்னைக்கு என்னோட காதல ரொம்ப ஈஸியா உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருந்த, இன்னைக்கும் ரொம்ப ஈஸியா என்கிட்ட வர, அதை என்னால ஏத்துக்க முடியல. என் மனசு முழுக்க என் நிம்மதி மட்டும்தான் இருக்கா, அதுல வேற யாருக்குமே இடம் இல்ல. அத உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னுதான் இப்ப இங்க வந்தேன். நான் உன்னை ஏதாவது ஒரு வகையில ஹர்ட் பண்ணியிருந்தேனா சாரி. அது என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நல்ல மனசு.
யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணுவா. ஆனா எனக்கு அவ்வளவுதான் பிடிக்கும்னு அவளுக்கே தெரியல பாத்தியா. என் பாஸ்ட் அவளுக்கு தெரியும், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அடிக்கடி சொல்லி அவளை கஷ்டப்படுத்த வேணாமேன்னு விட்டுட்டேன். எப்படியோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை காண்டாக்ட் பண்ணி என்னை மீட் பண்ண வச்சு உன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிருக்கா. ஆனா அவ அத மனசார பண்ணல. அவ கண்ணுல அவ்வளோ பயம் தெரிஞ்சது. எங்க நான் அவளை விட்டு போயிருவேணும்னு அவளுக்கு பயம். எந்த ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் பயம் இருக்கதானே செய்யும். அந்த பயத்திலேயே கண்டிப்பா என்னை தேடி இங்க வருவா. ஆதி, நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. உன்னை விட என்ன பத்தி எனக்கு புரிஞ்சிருக்கு. நான் எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன்னு எனக்கு புரிய வச்சுட்டேன். என் லைஃப்ல அதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம். எப்படி இருந்துக்கிறேன் போதும். அப்படி சொல்லாத. உனக்குன்னு லைஃப் இருக்கு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு நிலா. சின்ன சின்னதா தப்பு பண்ணிட்டே தவிர உனக்குன்னு லைஃப் இருக்கு நிலா. நீ ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னை மிஸ் பண்ணதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் ஆதி. இதுல எங்க இன்னொரு பையன்லாம்? ஹே, சீரியஸா தான் சொல்றேன். உன்னை மிஸ் ஆகுதுன்னா இன்னொன்னு அதை விட பெட்டரா கிடைக்குதுன்னு அர்த்தம். அது மிஸ் ஆனா ஆனா நானே மிஸ் பண்ணிட்டேனே. அப்படி நினைக்காத. சரி, உன்னை விட பெட்டரா ஒரு பையன் இந்த உலகத்துல இருந்தா பாரு. நானே பார்க்கவா? பாரு, நீ எந்த பையனை சொல்றியோ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, பார்த்துட்டா போச்சு. முழு மனசோட தானே சொல்ற? ஆமா, எனக்கு இப்ப என்ன நினைச்சு கேவலமா இருக்கு. ஆனா உன்னை நினைச்சு ரொம்ப மரியாதையா இருக்கு. ஆனா ஒரு உண்மையை சொல்லவா, நீ கிடைச்சதுக்கு நிம்மதி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பொண்ணுங்களை எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும், பொண்ணுங்களை எப்படி மரியாதையா நடத்தணும்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல இல்ல, நான் கிடைச்சதுக்கு நிம்மதி கொடுத்து வச்சிருக்கிறத விட நிம்மதி கிடைச்சதுக்கு தான் நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவளாலதான் என் லைஃப் இப்ப டோட்டலாவே மாறிடுச்சு. சரி சரி, 2 பேரும் கிடைக்க 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கணும், போதுமா? ஓகே நிலா, அப்புறம் நீ இவ்ளோ சீக்கிரம் இதை அக்செப்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. மத்த பொண்ணுங்க மாதிரி ஆதி நீ எனக்கு தான் வேணும்னு கெட்டவளா இருப்பேன்னு நினைச்சியா? மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்ல தான் வந்தேன். ஆனா பரவாயில்ல. பட் ஒரு விஷயம், ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் உன்னை பார்க்குறேன். லைஃப்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஃபார் ஷியோர் ஆதி, எனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அண்ட் உன்னை விட எனக்கு நிம்மதியை பிடிச்சிருக்கு. நீ ஆசைப்படுவேன்றதுக்காக என்ன கூப்பிட்டு உன்கிட்ட பேச வச்சாங்க பாத்தியா? ஷீ இஸ் a pure soul. நீ சொல்லும் போது எனக்கு புரியல, பட் நிறைய விஷயங்கள்ல நோட்டீஸ் பண்ற. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவ. அநேகமா என்ன தேடி இப்ப வருவான்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ நீ மாடிக்கு போ. ஆக்சுவலி நாளைக்கு நிம்மதிக்கு பர்த்டேன்னு சொன்னல. சரி, நீ மாடிக்கு போ. அவங்க இங்க வரட்டும். வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஓகே. நீ வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தியா? நான் நிறைய பிளான் பண்ணேன். அவ உன்னை இன்வைட் பண்ணி பிளான் டோட்டலா சொதப்பிட்டா. சரி ஓகே, நம்ம புதுசா ஒரு பிளான் போடுவோம். என்னையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தானே அவங்க பிளான் போட்டாங்க. ஆனா நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் நிலா. சரி, நீ மொட்டை மாடிக்கு போ, நான் அவங்களை கூட்டிட்டு வரேன். ஓகே. அகைன் தேங்க் யூ so much. I'm sorry. நானும் உன்கிட்ட சாரி அண்ட் தேங்க் யூ. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. டடான். அட 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 அட. பார்க்கிறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆதி பையா, நீ சூப்பர்டா. ஹீரோன்றத அழகா நிரூபிக்கிற. பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு உன்னை பார்த்து தாண்டா கத்துக்கணும். அப்புறம் நிலா, நீயும் சூப்பர்மா. ஆதிய ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, ரொம்ப சந்தோஷம். சில பொண்ணுங்களா லாஸ்ட் வரைக்கும் ஆதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவன் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ரொம்ப பேசியிருப்பாங்க. ஆனா நீ பிராக்டிக்கலா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆமா, இப்ப நிம்மதியோட நிலைமை மனசுக்குள்ள என்னென்னலாம் ஓடிட்டு இருந்திருக்கும். பாவம், ஆதி சொல்ற மாதிரி கண்டிப்பா வருவா. அப்ப எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறான்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். நிறைய பேரு நிம்மதியை திட்டினீங்க, ஆனாலும் நிம்மதி இந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கலனா ஆதி நிலாக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப கண்டிப்பா தீர்ந்திருக்காதுல்ல. சோ நிம்மதிய நம்ம பாராட்டு விழா தான் நடத்தணும். ஓகே மக்களே, இது நிம்மதிக்கு எப்படி தெரிய போகுது, நிம்மதி எப்படி ரியாக்ட் பண்ண போறான்ற சர்ப்ரைசிங்கான எபிசோட்ஸ் எல்லாமே நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். மறக்காம எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க.
அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நேத்து ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க சண்டே அதுமா ஏன் நான்வெஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாங்க, அதனாலதான் நான்வெஜ் எடுக்கல. சாம்பாரோட முடிச்சாச்சு. நம்ம நான்வெஜ் எடுக்கிறதுக்கு நாள் கிழமெல்லாம் பாக்குறது இல்லைங்க, எப்பனாலும் தோன்றப்ப எடுக்கிறது தான். சோ சண்டேவா இருந்தாலும் சரி, அது எந்த டேவா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்ல சூப்பரான மோர் குழம்பு. உங்களுக்கு எல்லாம் மோர் குழம்பு பிடிக்குமா? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். சூப்பர் சர்ப்ரைசிங்கான வீடியோவில் சந்திப்போம். பை.